மருமக முதல்ல இந்த வீட்டு பூஜையில கலந்துக்க போறா. அவ கையால இந்த புடவைய அம்பாள் படத்துக்கு முன்னாடி வைக்கட்டுமா? உத்ரா, இந்த புடவை எடுத்து அம்பாள் படத்துக்கு முன்னாடி வைமா. என்னங்க இதெல்லாம்? ப்ளீஸ். அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்லம்மா, அப்புறம் என்ன மருமகளே? இந்த புடவைய அம்பாள் படத்துக்கு முன்னாடி நீயே வச்சிடுமா. மரணிம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் கிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹம் தாமாவ ஜாதவேதோ லக்ஷ்மீம் மணபகாமினீம் யஸ்யாம் கிரண்யம் வந்தேயும் காமஸ்வம் புருஷாணஹம் அஸ்வகோத்வாப்தமத்யாமத்திநாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவேத்வப்தே ஸ்ரீமா தேவிஷதாம் காம்சோஸ்மிதாம் ரண்ணப்ராகாராமாத்ராஜுவந்தீம் தத்தாம் தப்பயந்தீம் பத்மேஷ்டிதாம் பத்மவர்ணாந்தாமிஹோபமயே ஸ்ரீயம் चंद्रां प्रभातामे साजुवन्तीं प्रियं लोके देवदुष्टामुदारां तां पत्नीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मे निशिरां तां वृणे आदित्यवर्णे तपशोऽधिजातो वनस्पतिस्तव विक्षतो बिल्बः तस्य बलानिर्दानुदन्तमायान्तरायास्तवाक्या लक्ष्मीः उपैतमां देवसखकीर्तिश्च मणिना सह प्रातुर्पूतोऽस्मि राष्ट्रास्मिन् कीर्तिमृत्युं ददातु मे सुप्रभासामला ज्येष्ठां लक्ष्मीं नाशयाम्यहम् अबोधितं तदर्वानन्नतमे कृताद् गन्धद्वारान्तराजानित्यपुष्टां करीषिणीं ईश्वरी पडवे एरुது. பாப்பா குடியரசு நடத்துவாங்க, சீக்கிரம் எடுத்துருவாங்க போங்க. ஆமா அவ்வளோ சீக்கிரம் வாங்க. அணைங்கோ சீக்கிரமா அணைங்கோ. ஜாகிரதை ஆனைங்க, பார்த்து பத்திரம். அம்மா, இந்த பொண்ணுக்கு ஏதோ தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி அமங்கலமா நடந்து போச்சு. அம்மா, நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்கோ. இந்த வருஷம் அம்பாளுக்கு புடவை சாத்துறதுக்கு குடுப்பனையும் இல்ல, அனுகிரகமும் இல்லாம போயிடுது. அதனால அடுத்த வருஷம் வச்சுக்கலாம். சரிம்மா, அப்ப நான் புறப்படுறேன். அவன் என்ன வந்த உடனே புறப்பட்டுட்டீங்க? இல்லைங்க, பூஜைக்குன்னு வந்துட்டு அதை செய்ய முடியாம தடுங்கல் ஏற்பட்டுட்டா அங்க நாங்க நிக்க மாட்டோம். அதனால நான் போயிட்டு வரேன். அப்புறம் ஒரு விஷயம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு அவ்வளவு நல்லதா படல. பாத்துக்குங்கோ, நான் வரேன். நான் அப்பவே தலபாட சொன்னேன், யாருமே கேட்டுக்கல. ச்சே, உத்ரா, சொன்னா கேளு. சும்மா அழுதுட்டு இருக்காத. இது தற்செயலா நடந்த விஷயம். இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், நான் வரமாட்டேன்னு. கேட்டீங்களா? இப்போ உங்களுக்கு திருப்தியா ஆனந்த்? ஐயோ உத்ரா, அது வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே போங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்.
ஹாய் மச்சி. வாடா. சூப்பரா. நீ சொன்ன ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. மொத்த புடவையும் எரிஞ்சிருச்சாடா? இல்லடா, புடவை எரிய ஆரம்பிச்சதும் எங்க மாமா அணைச்சிட்டாரா. ச்சே, அப்படி இருந்தும் பாதி புடவை எரிஞ்சிருச்சுடா. ஆமா, எப்பட்றா இந்த பாஸ்பரஸ புடவையில தடவி விடுற ஐடியா உனக்கு வந்துச்சு? ஏண்டா கெமிஸ்ட்ரி லேப்ல ஒர்க் பண்ற எனக்கு இது கூட விட தெரியாது. டேய், நானும் படிச்சிருக்கேன். ஆனா இப்படி பாஸ்பரஸ யூஸ் பண்ணி பார்த்தது இல்லையே. நீ வேற, சில ஊர்கள்ல இதை வச்சுதான் பீதியே கிளப்பிட்டு இருக்காங்க. ஓ, போன வாரம் கூட ஏதோ ஒரு ஊர்ல இப்படி நடந்துச்சுடா. அதை படிச்ச ஞாபகத்துல தான் நீ வந்து கேட்டதும் புடவையில தடவுற ஐடியாவே கொடுத்தேன். ஓ, எப்படியோ நல்லபடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. அதெல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அது இருக்கட்டும் மச்சி, ஏன் அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்துறதுலே குறியா இருக்க? அதெல்லாம் கேட்காத. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த அளவோட நிறுத்திக்கலாம், ஓகேவா? எனிவே தேங்க்ஸ் மச்சி. நம்ம கிட்டேயே மறைக்கிறான், அப்படி என்னவா இருக்கும்? என்ன உத்ரா, பூஜை நடந்தது இன்னும் நினைச்சிட்டு இருக்கியா? வேற என்ன செய்யறது? நான் தான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் இல்ல. பிடிவாதமா என்ன நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க. பாத்தீங்கல்ல இப்ப என்ன ஆச்சுன்னு. ஐயோ, நீ வரலனா கூட அந்த சம்பவம் நடந்ததா இருக்கும். அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். ஆக்சிடென்ட்டா? இதுல ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்க என்னங்க இருந்துச்சு? என் கையால கொடுத்த ராசிதான் புடவை எரிஞ்சு போச்சு. நான் வந்ததே தப்புங்க. பூஜைக்கு இல்ல, இந்த வீட்டுக்கே வந்தது தப்பு. ஏன் உத்தரா இப்படி எல்லாம் பேசுற? ஆமாங்க, நான் ஒரு ராசி இல்லாத பொண்ணு. என்னாலதான் எங்க அப்பா ஜெயிலுக்கே போனாரு. இன்னைக்கு என் குடும்பம் இப்படி இருக்குன்னா அதுக்கும் நான் தாங்க காரணம். நான் ராசி இல்லாத பொண்ணுங்க. வேண்டாம், என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் எங்கேயாவது போய்க்கிறேன். உத்தரா, நீ ரொம்ப எமோஷனா இருக்க. பார், இப்ப எதுவும் பேச வேண்டாம். ஒழுங்கா வந்து சாப்பிடு, சாப்பிட்டு பாடு, காலையில பேசிக்கலாம். ஐயோ, நான் வரலங்க. ஏற்கனவே உங்க அப்பாக்கு என்ன பிடிக்காத. இன்னைக்கு பூஜையில நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் என்ன பார்க்கவே விரும்ப மாட்டாரு. வேண்டாம், விட்டுடுங்க. உத்ரா, சொன்னா கேளு உத்ரா. ஆனந்த், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லக்கா, கீழே கூப்பிடுறாங்க. உத்ரா சாப்பிட வர மாட்டேங்கிறா. நான் கூட்டிட்டு வரேன், நீ போ முதல்ல. அக்கா சொல்றேன்ல, போ. அக்கா, என்ன உத்ரா இது சின்ன பொண்ணு மாதிரி இப்படி அழுதுட்டு இருக்க? புடவை ஏன் எரிஞ்சிச்சுன்னு யாருக்கு தெரியும்? அத நாங்களே மறந்துட்டோம். நீ ஏன் அதையே நினைச்சு இன்னும் அழுதுட்டு இருக்க? வாமா, வந்து சாப்பிடுவா. இல்ல, வேண்டாம். இல்ல உத்ரா, நீ சாப்பிடுவா. அம்மா தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ வரலேன்னு வையே, அம்மா சங்கடப்படுவாங்க. அக்கா, அம்மா கிட்ட நான் காலையில பேசிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன விட்டுடுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ்மா, நான் சொல்றத கேளும்மா, வாமா. நான் சொல்றத கேளுங்களேன் ப்ளீஸ். எனக்கு வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க. நீ வந்தாதான் நாங்க சாப்பிடுவோம். சொன்னா கேளுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க. நீ சாப்பிட வரல, இங்கே படுத்து தூங்கிடுவோம். சொன்னா கேளுங்க. சாப்பிடாம படுத்தா உடம்புக்கு நல்லது கிடையாது. நீங்க போங்க, போங்க. வாடி உத்ரா. ஏ, பின்ன ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ற, கூப்பிட்டு வர மாட்டீங்களோ? வாடி. வா உத்ரா. ஏய், விடுங்க, வரேன். சாப்பிடுங்க, உட்காரு. ஏங்க, என்ன?
என்னப்பா இது? நீங்களே எப்படிலாம் செய்றீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. சாப்பாடே வேண்டான்னு சொன்னவள நாங்க தான் மாறி மாறி கட்டாயப்படுத்தி அவளை சாப்பிட கூப்பிட்டோம். அவ வந்து சாப்பிட உட்காரும்போது இப்படி பட்டுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி எந்திரிச்சு வந்துட்டீங்களே. அவ இப்ப எவ்வளவு கஷ்டப்படுவாப்பா. அப்பா, அது ஏன்பா நீங்க யோசிக்கல? அப்படி அவ என்னப்பா தப்பு பண்ணா? சொல்ல போனா இந்த குடும்பத்துக்காக அடுத்தடுத்து நல்லதுதான்ப்பா பண்ணிட்டு இருக்கா அவ. முதல்ல என் உயிரை காப்பாத்தினா, அப்புறம் நீ வந்தாதான் அம்மாவுக்கு உடம்பு சரியாகும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னதுனால தானப்பா அவ இங்க வந்தா. அப்பா, அவ வந்ததுனாலதான் அம்மா இந்த அளவுக்கு சந்தோஷமாவும் தெம்பாவும் இருக்காங்கப்பா. பெரியவங்க கிட்ட பேசுறதா இருக்கட்டும், குழந்தைங்க கிட்ட பழகிறதா இருக்கட்டும்ப்பா, எதுலப்பா அவ குறை வச்சா? எவ்வளவு டீசெண்டா நடந்துகிட்டு இருக்காப்பா. அம்மா ஒரு வார்த்தை சொன்ன அடுத்த நிமிஷமே அக்காவோட சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சவ தொடர்ந்து செஞ்சுட்டு தானே இருக்கா. அப்பா, வீட்டு வேலை செய்யறதுக்கு சங்கடப்படுறாளா, இல்ல குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி தர சங்கடப்படுறாளா? ஏப்பா, நம்ம யாருமே சொல்லாம எல்லா வேலையும் அவ்வளவுதானப்பா செய்யறா. அவளுக்கு தோஷம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு, பூசாரி சொன்னாருன்னு அவளை இப்படி அவமானப்படுத்துறீங்களேப்பா. நானும் அவ இங்க வந்தேன், நீங்க தானே என்ன கூட்டு வந்தீங்கன்னு கேட்டா நாம என்னப்பா பதில் சொல்றது? அவ நடத்தையில ஏதாவது குறை இருந்தா பரவாயில்லப்பா, ஆனா அவ ஜாதகத்துல குறை இருந்தா அவ என்னப்பா பண்ணுவா? எனக்கு கூட தான் டைம் சரியில்லைன்னு ஜோசியர் சொன்னார்ப்பா, அதுக்காக என்னை வீட்டு விட்டு வெளியே அமிச்சிட்டீங்களா? அப்பா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன குறை இருந்தாலும் நீங்க பெத்த பையனா இருந்தா பொறுத்துக்குவீங்க, ஆனா அதுவே அடுத்த வீட்டு பொண்ணா இருந்தா விரட்டிடுவீங்க, அப்படித்தானே? இந்த மாதிரி எல்லாம் நான் இது வரைக்கும் பேசினதே இல்லப்பா. ஆனா இப்ப பேசுறேன்னா நீங்க பண்ணதை பார்த்து என் மனசுல ஏற்பட்ட வலிப்பா. அந்த வலிதான்ப்பா இப்படி பேச வைக்குது. எனக்கே இந்த அளவுக்கு வலிக்குதுன்னா பாவம்பா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பா. தப்புப்பா, நாமளே ஒருத்தங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சுட்டு அவங்கள நாமளே அவமானப்படுத்துறது தப்புப்பா. அதுக்காக நான் உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லப்பா. தயவு செய்துப்பா, எனக்காக இல்ல, அந்த பொண்ணுக்காக உட்கார்ந்து சாப்பிடுங்கப்பா, பிளீஸ்பா. அவ மட்டும் இல்லப்பா, நீங்க எந்திரிச்சு வந்ததுனால எல்லாருமே ரொம்ப அப்செட்டா இருக்காங்கப்பா. அப்பா, இப்ப நீங்க வந்து சாப்பிட்டாதான் மத்தவங்களும் சந்தோஷமா சாப்பிடுவாங்கப்பா. வாங்கப்பா, பிளீஸ்பா. பா, வாங்கப்பா. உட்காருங்க. உட்காருங்கப்பா. உட்கார். உட்காருமா. போடுறாரு பாரு. போடுறேன். கொஞ்சம் நீ 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 யாரு? நான் தான் அரவிந்த். கதவு திறங்க நீ. என்ன? கொஞ்சம் கதவை திறங்களேன்.
எதுக்கு இந்த நேரத்துல காலையில பேசிக்கல? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் கதவை திறங்களேன். வாங்க. என்ன? ஒரு நிமிஷம். இல்லை நீங்க இருப்பீங்களோ மாட்டீங்களோன்னு நான் பயந்துக்கிட்டே வந்து பார்த்தேன். நீங்க இன்னும் இங்கே தான் இருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லப்போனா எங்க எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு தான் உங்களை பிடிக்காம போயிருச்சு. அது கூட அந்த ஜோசியர் சொன்னதுனால தான். அதனால தான் எங்கள் அப்பா அம்மா அப்படி நடந்துக்கிட்டாங்க. அதுக்காக ஃபீல் பண்ணி சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டெல்லாம் போயிடாதீங்க. ஆமாண்ணி, நான் காலையில் அண்ணனை வச்சு பேசி உங்களுக்கு சாதகமாக முடிவெடுக்கிறேன். அதுக்குள்ளார அவசரப்பட்டு நீங்களாம் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க அண்ணி. சரிங்க அண்ணி, நீங்கள் கதவை சாத்திட்டு படுத்துங்க. நான் கிளம்புறேன். உத்ரா, எங்க உத்தரா கிளம்பிட்ட? எங்க அப்பா ஒண்ணு திட்டினதுனால அது தாங்கிக்க முடியாம இப்ப நீ வீட்டு விட்டு போலான்னு முடிவெடுத்துட்டு போறியா? இப்ப கூட நான் உன்னை தடுக்கல. ஆனா நீ எங்க போறேன்னு சொல்லிட்டா நானும் உன்னை கொண்டு போய் விட்டுருவேன். எங்க போக போறோம், என்ன செய்ய போறோம்னு எதுவுமே தெரியாம நீ பாட்டு கிளம்பிட்டல. ஏற்கனவே நீ 2 முறை ஆபத்துல மாட்டி தப்பிச்சவ. மறுபடியும் அதே மாதிரி ரிஸ்க் எடுக்க துணிஞ்சிட்டேன்னா நான் என்ன சொல்றது?
மொத்தத்துல என் மேல உனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சுல? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனந்த். வீட்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு பார்த்தாலே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் நேரமோ என்னமோ தெரியல, என் குடும்பத்துல இருக்கிறவங்களை அதை பாதிச்சா அது அவங்க தலையெழுத்து. ஆனா உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க என்னால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறாங்க. அவங்க ஏன் சங்கடத்துக்கு ஆளாகணும்? நான் போயிட்டா எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்கல்ல. அதான் நான் போறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியல. அதனால எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கூட நான் யோசிக்கல. ஆனா என்னால மத்தவங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் யோசிச்சேன். அதான் புறப்பட்டுட்டேன். சாரி.